தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாயிருக்கிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, ஜெபத்தில் உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எல்லாவித ஜெபங்களையும் பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஏறெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய கருத்தில் நாங்கள் பிரயோஜனமான பாத்திரங்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாயிருக்கிற தேவன். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தாப்பனே நீர் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்த கரம் அவர்களை தொடட்டும். தாப்பனே, அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால் நடக்கட்டும். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வியாதிகள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் அவர்களை ஆதரிக்கட்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதிலும் உம்முடைய பலன் ஊடுருவட்டும். தாப்பனே, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா பொருளாதார தேவைகளும் சந்திக்கப்படட்டும். தாப்பனே, எல்லாவித கடன் பிரச்சனைகளும் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். உம்மை சேவிக்க அவர்கள் விடுதலையுள்ளவர்களாக இருக்கட்டும். தாப்பனே, சுதந்திரம் உள்ளவர்களாக, உம்முடைய சித்தத்தை பின்பற்ற திராணியுள்ளவர்களாக இருக்கட்டும். தாப்பனே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, ஏற்ற காலத்திற்கு, இந்த காலத்திற்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் பதில் கொடுக்கிற கர்த்தர். நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிற தேவன். எனக்கு பிடித்த ஒரு சங்கீதம் இருக்கிறது. சங்கீதம் 115. சங்கீதம் 115. இந்த ஜெபம் நம்முடைய ஜீவிக்கிற தேவனுக்கும் தெய்வம் அல்லாத காரியங்களுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை போதிக்கிற ஒரு சங்கீதம். பல கருத்துகள் இருக்குது இதில். அதில் நம்ம இந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். 3ஆம் வசனம் இல்லை 2ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். எங்கப்பா உங்கள் கர்த்தர் அது செய்வார், இது செய்வார், அப்படி உதவி பண்ணுவார், இதை தீர்த்து வைப்பார், அந்த அற்புதம் செய்வார்லாம் சொன்னேன். எங்கே அந்த மாதிரி யார் ஏன் கேட்கணும்? அப்படியெல்லாம் கேட்காம இருக்கணும், நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு அவர். ரைட். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அதான் நம்முடைய தேவன். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாயிருக்கிறது. அந்த விக்கிரகங்கள் தெய்வங்கள் அல்ல, மனிதனுடைய கை வேலையாக இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. ஜீவனற்ற விக்கிரகங்களால் அதை வழிபடுகிறவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. தங்களுக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. 8ஆம் வசனம். அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே, சொல்லுங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார்.
கர்த்தரை குறித்து ஒரு அற்புதமான சத்தியத்தை சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பாருங்க, விக்கிரங்களாலலாம் நினச்செல்லாம் பார்க்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, உதவி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை நினைக்கிற கர்த்தர், நமக்கு உதவி செய்கிற கர்த்தர், நம்மை பாதுகாக்கிற கர்த்தர், நம்மை ஆசிர்வதிக்கிற கர்த்தர். 12ஆம் வசனத்தை என் கூட சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசிர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எனக்கு பிடித்த ஒரு வசனம் யாத்திராகமத்தில் இருக்குது, அதை கொஞ்சம் பார்ப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை சேர்ந்து வாசிங்க என் கூட சேர்ந்து. நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கவனிங்க கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன செய்தாராம்? பார்த்தாராம், கேட்டாராம், அறிந்திருக்கிறாராம். அதனால் என்ன செஞ்சார்? இறங்கி வந்தாருங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை கொடுக்கவும், கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. அப்படி இறங்கி வருகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அன்று இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க இறங்கி வந்த தேவன், புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவராகிய இயேசு பரத்தை விட்டு மொத்த மனுக்குலத்தையும் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுவிப்பதற்கு, பிசாசின் ஆளுகையிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்தும் மரணத்தின் ஆளுகையிலிருந்தும் விடுவிப்பதற்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். இந்த சத்தியமெல்லாம் நினச்சி பார்க்கணும், தியானித்து பார்க்கணும். நான் யாரை ஆராதிக்கிறேன், எப்படிப்பட்டவர் ஆராதிக்கிறேன். இந்த சத்தியம்லாம் உங்களுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருந்தால் தான் வாயை திறந்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் விசுவாசத்தோடு வரும். அந்த ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கும். நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் பதில் கொடுப்பார். புரியுதா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் தியானிக்கணும். என் தேவன் எப்படிப்பட்டவர், இறங்கி வருகிற கர்த்தர், எனக்காக இறங்கி வந்தவர், எனக்காக யுத்தம் செய்தவர், எனக்காக சாதித்தவர், எனக்காக ஜெயத்தை உண்டு பண்ணினவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் யோசிக்கணும். மண்டையில் உட்காந்து அந்த கவலை, இந்த கவலை, இந்த பயம், அந்த துன்பம் மண்டையில் போட்டு உருட்டிகிட்டே இருக்காமல் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளெல்லாம் எடுத்து அதை மனசில் போட்டு அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கும்போது இருதயத்தில் ஆழமான விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு மனோநிலைமையிலிருந்து நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்போது அந்த ஜெபங்கள் வல்லமையுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தே ஆகணும். மஸ்ட் பிலீவ். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். நீங்கள் கர்த்தரோடு நடக்கணுமா? உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமா? எந்த வகை ஜெபமாக இருக்கட்டும், உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? அந்த ஜெபம் விசுவாசமுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். சும்மா எதையோ சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் இல்லை. எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும்
ரைட். அது ஆராதனையாக இருக்கட்டும், துதியாக இருக்கட்டும், அந்நிய பாஷையாக இருக்கட்டும், விசுவாசத்தின் ஜெபமாக இருக்கட்டும், ஒப்பு கொடுத்தல் ஜெபமாக இருக்கட்டும், எந்த வகையான ஜெபமாக இருந்தாலும், தனிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும் சரி, ஒரு மனப்பாட்டு ஜெபமாக இருந்தாலும் சரி, எல்லா ஜெபமும் விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் கர்த்தர் கேட்பார், அப்போ தான் கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எபேசியர் 6:16 வாசிப்போம். எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதான் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இப்போ கவனிங்க, எல்லா சகலவிதமான வேண்டுதல் விண்ணப்பங்கள், எல்லா வேண்டுதலும் எல்லா விண்ணப்பமும் விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்பட வேண்டும். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஆயுதங்கள், தேவனுடைய அந்த ஆயுதங்கள் எல்லாமே விசுவாசத்தினால்தான் பயன்படுத்த முடியும். அப்போது நீங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு ஜாமக்காரனாய் செயல்படணும், ஜெபத்தில் வல்லமையுள்ளவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் விரும்புனீங்கன்னா விசுவாசத்தை வளர்த்து கொள்வது அதிமுக்கியம். அதுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கணும், அதுக்கு நேரம் செலவிடணும், அதை வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ விசுவாசத்தை குறித்து நம்ம பல விதங்களில் தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை குறித்து படித்து கொண்டு இருக்கிறோம். முதலாவதாக விசுவாசம் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம். அப்புறம் விசுவாசம் எப்படி வருகிறது என்பதை குறித்து பார்த்தோம். இப்போ இருதயத்துக்கும் வாய்க்கும் உள்ள சம்பந்தத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஏன்னா விசுவாசம் என்பது இருதயத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படணும் ஒரு மனிதனுடைய வாயினால். அது ஜெபமாக கட்டவிழ்க்கப்படலாம், இல்லை அறிக்கையாக கட்டவிழ்க்கப்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை நிரப்புறதை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். ரோமர் 10க்கு போகலாம். ரோமர் 10. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தொழுது கொள்கிற அப்படின்ற இந்த வார்த்தை ஜெபத்தை குறிக்கிறது. ஆனால் இங்கே ஜெபம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கிடையாது. இந்த ஜெபத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கணும். அதை வேதம் நமக்கு இங்கே போதிக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அவரை விசுவாசியாதவர்கள், அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தையை, விசுவாசியாதவர்கள். விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? இன்னொரு வாயில் சொல்லணும்னா, விசுவாசிக்காமல் எப்படி ஜெபிக்கிறது? விசுவாசிக்காமல் எப்படி ஜெபிக்கிறது? அப்போ ஜெபத்துக்கு முன்னாடி விசுவாசம் வரணும். விசுவாசம் வரணும்னா இன்னொன்று வரணும். அதை கொஞ்சம் வாசிப்போம். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? இன்னும் வகையில் சொல்லணும்னா, தேவ வார்த்தையை கேள்விப்படாமல், கேட்காம, காது கொடுத்து கேட்காம எங்கேருந்து வரும் விசுவாசம்? அடுத்த ஸ்டெப்பு, பிரசங்கிக்கிறவனும் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? சரி, அப்போ அது என் காதில் விழுகணும்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இதைத்தான் நம்ம கொஞ்சம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதை கொஞ்சம் வாசித்து முடிச்சிடும், அதுக்கப்புறம் தியானிக்கலாம், இன்னும் கொஞ்சம் விலாவரியாக பேசலாம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி, கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால், இப்போ இவ்வளோலாம் சொல்லிவிட்டு அதோட கன்க்ளூஷன் தான் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஹல்லேலூயா.
கேள்வி என்ன எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையினால், வசனத்தினால் வரும். இப்போ ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் உண்டாகணும்னா காது கொடுத்து கேட்கணும் தேவ வார்த்தையை. ஒன்று, நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரசங்கங்கள், போதனைகளை கேட்கணும். இன்னொன்று, தேவ வார்த்தை எடுத்து நான் என் வாயால் பேசி அதை என் காது கேட்கணும். இந்த 2 வகையும் குறித்தும் போன 2-3 மெசேஜை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி குறிப்பான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். தேவ வார்த்தை தேவனுடைய எண்ணங்களை சுமந்து கொண்டு வருகிறது. தேவனை குறித்த வெளிப்பாடுகள், தேவனை குறித்த எண்ணங்கள், தேவன் நம்மை குறித்து யோசிக்கிற எண்ணங்கள், இவைகளை சுமந்து கொண்டு வருகிறது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு இதை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்கிறாரு, அதை பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அங்கே பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு முக்கியமான காரியங்களை விட்டுட்டாங்க. நான் இதே வசனத்தை நான் இங்கிலீஷில் கொஞ்சம் வாசிக்கிறேன், கேளுங்க. தேர்ஃபோர் டேக் நோ தாட். சொல்லுங்கள், டேக் நோ தாட், சேயிங் ரைட், வாட் ஷால் வி ஈட், or what shall we drink, or what shall we be, wherewithal shall we be clothed. இங்கே பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, தமிழ் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படாட்டாலும் 3மே கேள்விகள் இல்லையா, வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் ஒரு கேள்வி, எண்ணத்தை குடிப்போம் இன்னொரு கேள்வி, எண்ணத்தை உடுப்போம் என்று இது 3மே பாருங்கள் வாயால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை குறித்து இங்கே சொல்கிறார். அதுதான் இங்கிலீஷில் இப்படி போட்டிருக்கிறாங்க, தேர்ஃபோர் டேக் நோ தாட் சேயிங். இங்கே இது 3மே கவலையை வெளிப்படுத்துகிற கேள்விகள். எண்ணத்தை சாப்பிட போகிறோம் தெரியல, எண்ணத்தை குடிக்க போகிறோம் தெரியல, எண்ணத்தை உடுத்த போகிறோம் தெரியல, எங்கேருந்து வரப்போகுதுன்னே தெரியல, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, வழியே இல்லை. இது எல்லாமே பாருங்கள் வாயின் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுகிற கவலை. இங்கே கர்த்தர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன? ஒரு எண்ணத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எனக்கென்று இந்த எண்ணத்தை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கடைக்கு போகிறீங்க, பல துணிமணி இருக்குது, ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது, டிஷர்ட் இருக்குது, ஷர்ட் இருக்குது, ட்ராக் பேண்ட் இருக்குது, விதவிதமான கலரில் ட்ரெஸ் இருக்குது. லேடிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பல விதமான சாரீஸ் இருக்குது, பல விதமான மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இல்லை சுடிதார்ஸ் இருக்குது. அப்படி பல காரியங்கள் ப்ரெசென்ட் பண்ணப்படுது, நம்ம முன்னாடி எடுத்து போடுறாங்க. இது இருக்குதுங்க, இது இருக்குதுங்க, இது இருக்குதுங்க அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்குறத மொத்தத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றது கிடையாது இல்லையா. பல காரியம் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டாலும், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும், அந்த ட்ரெஸ்ஸு வேணும், இந்த ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு குறிப்பாக ஒரு சிலதை காமிச்சு அதை எடுத்துக்கிறோம். எனக்கு வேணும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் காசு கொடுக்குறேன், இதை நான் வாங்க விரும்புகிறேன், இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரோம் இல்லையா. அந்த மாதிரி தான் பாருங்கள், பலதரப்பட்ட எண்ணங்கள் நமக்கு முன்பாக ப்ரெசென்ட் பண்ணப்படுகிறது. கவலையின் எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், விசுவாசத்தின் எண்ணங்கள், ஆசீர்வாதத்தின் எண்ணங்கள், வெற்றியின் எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், ஜெயத்தின் எண்ணங்கள், மேற்கொள்ளுதலின் எண்ணங்கள், சமாதானத்தின் எண்ணங்கள், நம்பிக்கையின் எண்ணங்கள், அழிவின் எண்ணங்கள், இப்படி நல்லது கெட்டது, இப்படி பல வகையான எண்ணங்கள் நமக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ப்ரெசென்ட் பண்ணப்படுது. இப்போ நான் ஒரு சில எண்ணங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லலாம், ஒரு சில எண்ணங்களை எனக்கு வேணும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா எண்ணங்களும் நம்ம மனசில் ஓடினாலும், நம்ம மனசுக்கு வந்தாலும்
ஒரு சில எண்ணங்களை தான் நம்ம குறிப்பாக எடுத்துக்கொண்டு அதைத்தான் யோசிக்கிறோம், அதை குறித்து தான் பேசுகிறோம். தோன்றதை பூரா பேசுகிறது கிடையாது, ரைட்? ஆனால் ஒரு சில குறிப்பான எண்ணங்களை தான் எடுத்து, சரி இது வேணும், இது முக்கியம், இது எனக்கு தேவை, இந்த காரியத்துக்கு நான் என் மனசை கொடுக்க போகிறேன், இந்த காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணங்களை தான் நம்ம எடுத்து யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், பேசுகிறோம், ரைட்? அப்போ ஒரு எண்ணத்தை நான் எப்போ எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னா, அந்த எண்ணத்தை நான் வாயை திறந்து பேசுகிறேன் பாருங்க, ரைட்? மனசில் ஓடிட்டு வந்துருக்கலாம், ஐயோ சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியல, கரண்ட்டு பில்லுக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியல, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமே அதுக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியல, வீட்டு வாடகை கட்ட போகிறோம் தெரியல, அப்படின்னு பல எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துருக்கலாம். ஆனால் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அதை நான் எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது, ரைட்? ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களை வாயை திறந்து பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், போச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ப்ரெஷராக இருக்குது, ஒரே ப்ரெஷர், ஒரே கவலை, என்ன வழியே தெரியல, ஒன்றுமே புரியலை அப்படின்னு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாயை திறந்து பேசுகிற அந்த தருணத்தில் தான் நான் அந்த எண்ணத்தை இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்கிறேன். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு அங்கே அருமையாக போதிக்கிறாரு, எடுத்துக்காத, இந்த எண்ணங்களை எடுக்காத, இந்த எண்ணங்களை உனக்கு சொந்தமாக மாற்றாத, இந்த எண்ணங்களை எனக்கு வேணும், நான் இதுக்கு என் மனசை கொடுத்து இதை சிந்திக்க போகிறேன் அப்படின்னு எடுக்காத, தொடாத அந்த எண்ணங்களை அப்படின்னு சொல்கிறார். அதான் இங்கிலீஷில் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க, தமிழ் அது சரியாக போடல, வெறுமனை கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தமாக, ரைட்? அதை குறிப்பாக விவரமாக எடுத்து சொல்லாமல் மேலோட்டமாக கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்? கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த எண்ணங்களை எடுக்காத, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அஞ்ஞானிகள், 32 வாசிப்போம், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதை தொடுறதுக்கு பதிலாக ஒரு காரியத்தை தொடு, உன் பரமபிதா இதெல்லாம் உனக்கு வேணும்னு அறிந்திருக்கிறார்ன்ற அந்த எண்ணத்தை எடுத்துக்கோ. அதை எடுத்துக்கிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. என் கர்த்தர் எனக்கு இது வேணும்னு அறிந்திருக்கிறார், என் தேவைகளை அவர் சந்திப்பார், அவர் என் மீது அன்பாக இருக்கிறாரு, அவர் என் மேலே அக்கறையாக இருக்கிறாரு, பறவையிலேயே போஷிக்கிற தேவன் என்னை போஷிப்பார், காட்டு புஷ்பங்களே உடுத்துகிற தேவன் என்னை உடுத்துவார் அப்படின்னு கர்த்தரை குறித்த சரியான எண்ணங்களை எடுத்துக்கொள், கவலையை எடுத்துக்காத அப்படின்னு தான் கர்த்தர் இங்கே சொல்கிறார். நீங்கள் படித்து பார்த்தாலே அந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கும் இல்லையா? ஏன் இதை பார்க்குறோம்னா, இதனால தான், இந்த வாயின் மூலமாக தான் ஒரு எண்ணத்தை எடுத்துக்க முடியுன்றதுனால தான் கர்த்தர் இப்படி சொல்கிறார் யோசுவாட்ட, ரைட்? இது போன வாரம் தியானிக்க ஆரம்பித்தோம் இல்லையா இந்த வசனத்தை, அதை கொஞ்சம் திரும்ப பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ரைட்? ஏன் அதை வாயில் வைக்க சொல்கிறாரு? ஏன்னா அந்த வாயினால் அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்போது அதை நீங்கள் எனக்கு இந்த எண்ணம் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். அதான் வாய்க்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு மகத்துவம், ஒரு வல்லமை. வேதம் போதிக்கிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாவு வேகமாக எழுதுகிற ஒரு எழுத்தாணி. ரைட்? அப்போது பைபிளை ஏன் கர்த்தர் வாயில் வைக்க சொல்கிறாரு? ஏன் வாயால் வாசிக்க சொல்கிறாரு? ஏன் வாயால் அதை பேச சொல்கிறாரு? ஏன் வாயால் அதை அறிக்கை செய்ய சொல்கிறாருன்னா, வாயின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பேசும்போது இந்த வார்த்தை எனக்கு வேண்டும் என்று நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு வேணும் இந்த எண்ணம்,
ஒரு நல்ல வசனத்தை பார்க்குறீங்க, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அற்புதமான வார்த்தை. ஆனால் அது பைபிளில் மட்டும் இருந்துச்சுன்னா பிரயோஜனப்படாது. ரைட்? அந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமாக மாறணும். நீங்கள் அது இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எப்படி எடுக்கிறது? இதை உங்கள் வாயால் வாசிக்கிறதுனால, உங்கள் வாயால் பேசுகிறதுனால. அதை சத்தமாக வாசிக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை திரும்ப திரும்ப அப்படியே சொல்லி சொல்லி பார்க்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். சொல்லிட்டு அதை நல்லா அழுத்தம் திருத்தமாக நல்லா சிங்கத்தை போல கர்ஜனையோடு சொல்லணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பண்ணுறேன் நான்? இப்படியெல்லாம் செய்கிறதுனால இந்த எண்ணம், தேவனுடைய என்னை குறித்த தேவனுடைய இந்த எண்ணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். புரியுதா? அதான் தான் பைபிளை சத்தமாக வாசிக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா பைபிள் தேவனுடைய எண்ணங்கள், அவரை குறித்த எண்ணங்கள், நம்மை குறித்த எண்ணங்கள், உலகத்தை குறித்த எண்ணங்கள், கர்த்தருடைய எண்ணங்கள். அதெல்லாம் அப்போ கர்த்தருடைய எண்ணம் நம்மளுடைய எண்ணமாக மாறணும்னா அதை நான் ஏன் வாயில் வச்சு நான் வாசிக்கணும், நான் பேசணும். அப்போ என்ன ஆகும்னா தேவனுடைய எண்ணம் என்னுடைய எண்ணமாக மாறுகிறது. தேவனுடைய எண்ணத்தை இது எனக்கு வேணும், இதை குறித்து நான் யோசிக்க விரும்புகிறேன், இதை என்னுடைய நம்பிக்கையாக மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு தான் கர்த்தர் வாசின்றார். அதனால தான் தேவ வார்த்தை நீ பேசு அப்படின்னு சொல்கிறார். வாசிக்க வாசிக்க பேச பேச தான் அந்த வார்த்தையை நான் எனக்கு சொந்தமாக மாற்றிக்கிறேன். ரைட்? தேவனுடைய எண்ணத்தை என்னுடைய எண்ணமாக மாற்றுறேன். தேவனுடைய எண்ணம் எனக்கு வேணும்னு சொல்லி, எனக்கு சொந்தம்னு சொல்லி அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வாசி வாசி, பேசு, ஜெபி, சத்தமாக சொல்லு, பாட்டா பாடு. பைபிளில் இதை பல விதங்களில் கர்த்தர் சொல்கிறார், இதுக்கெல்லாம் ஜெயிப்ப அப்படின்னு. எபேசியருக்கு எழுதின நிருபம் பாருங்கள், வசனத்தை பல விதத்தில் தியானிக்கலாம். எனக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு காரியம் சொன்னார்னா அதுக்கு ஒரு சில அந்த காரியங்களை குறித்து வசனம்லாம் கொடுப்பார். அதை குறித்து வாசிப்பேன், அதை குறித்து தியானிப்பேன். இன்னொன்று அதை பாட்டாக பாடுவேன். நானாக ஒரு ராகத்தை போட்டு நானாக பாடிக்கிட்டு இருப்பேன் அந்த வசனத்தை. ஏன்? பாட்டின் மூலமாகவும் வசனத்தை தியானிக்கலாம். அதை திரும்ப திரும்ப அப்படி ஒரு ராகமாக போட்டு பாடி 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 பாட 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 அது என்ன ஆகுது? அந்த வார்த்தை எனக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்குது. அது என்னுடைய எண்ணமாக மாறிக்கிட்டே இருக்குது. அதை எனக்குன்னு சொந்தம் பாராட்டி அதை எடுத்துக்கொள்கிறேன். அந்த வேதம் இப்படி சொல்லுது பாருங்கள். வாசிப்பம் 17ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, கவனிங்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் கர்த்தர் சொல்கிறாருன்னா, இதெல்லாம் தியானிக்கிறதுக்கு ஒரு விதம். பாடல் என்பது தியானிப்பதற்கான ஒரு அருமையான கருவி. அருமையான கருவி. பாட்டிலே தியானிக்கலாம் கர்த்தருடைய வார்த்தையை. கொலாசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதலுள்ளவர்களாயும் இருங்கள். கவனிங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. எங்கே வாசமாக இருக்கணுமா?
உங்களுக்குள்ளே, அதாவது நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாக இருக்கணுமா. கவனிங்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. எதை பாட சொல்கிறாரு? அந்த கிறிஸ்துவின் வசனம் இருதயத்தில் குடிகொண்டிருக்குதுயா, அந்த வசனத்தை சங்கீதமாக பாடு, கீர்த்தனையாக பாடு, ஞானப்பாட்டாக பாடு, ஒருவருக்கு புத்தி சொல்லிக்கோங்க அந்த பாட்டின் மூலமாக. இதெல்லாம் தியானிக்கிறதுல ஒரு விதம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது பாருங்க, எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியாக கர்த்தரை தேடிட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்களெல்லாம் உயிர்ப்பித்து கொடுத்துருந்தார். அப்போ அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன், திரும்ப பாட்டாக பாடிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒன்று சும்மா சொல்லுவேன், இல்லைனா பாட்டாக பாடுவேன், இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ கொஞ்ச நாள் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என் இருதயத்தில் தெரிஞ்சு பதில் வந்துருச்சு, ஆச்சு, முடிஞ்சு. இருதயத்தில் எனக்குள்ளே ஒரு கன்விக்ஷன், இட்ஸ் டன், இந்த காரியம் நிறைவேறினது அப்படின்னு என் இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு சாட்சி உண்டாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அதை குறித்து பெருசாக ஜெபிக்கலை, பேசலை. கொஞ்ச நாள்லே ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்க. ஆவியானவர் ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு, அதுக்கு என் ஒய்ஃப் கீழ்ப்படிஞ்சாங்க, கர்த்தர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டார். கொஞ்ச நாள்லேயே ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க, காலப்போக்கில் பிள்ளை பிறந்துருச்சு. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 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 இடத்துக்கு வர்றதுக்கு, அந்த ஒரு பூரண நிச்சயம், முழு மனதோடு ஒரு முழு நிச்சயத்துக்கு வர்றதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இந்த வார்த்தையெல்லாம் திரும்ப வாசித்து, அதை பாட்டாக பாடி, அதை குறித்து சிந்திச்சு, இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் தேவனுடைய எண்ணங்கள், உங்களை குறித்த தேவனுடைய எண்ணங்கள். நான் எனக்கு பிள்ளை இருக்கணுன்ற கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நான் எனக்குன்னு எடுத்துக்கிட்டு அதை குறித்து வாசித்து, தியானித்து, பேசி, பாடி அதை எடுத்துக்கிட்டேன் எனக்குன்னு. இப்போ நீங்களும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எந்த காரியத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறீங்களோ அதை குறிச்செல்லாம் வாசிங்க, அதை குறிச்செல்லாம் பாடுங்க, அதை குறிச்செல்லாம் சிந்திங்க. ஹல்லேலூயா. அந்த வசனங்களெல்லாம் வாயில் சொல்லி பாடி உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. இது எனக்கு வேணும், இந்த காரியங்களை குறித்த தேவ எண்ணம் எனக்கு வேண்டும், தேவனுடைய இந்த சிந்தை எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த புஸ்தகம் முதலாவது உன் வாயில் இருக்கணும். சொல்லுங்கள், வாயில் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.